சரி, இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமக்கள் ஏற்கனவே இதற்கு பதிலளித்திருக்கிறார்கள். அதுக்கு மேல அதிமுகவை சார்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பதிலளித்திருக்கிறார்கள். நான் அதற்குள் போக விரும்பவில்லை. என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசிற்கு காலையிலே நான் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறேன். இந்த விடுதியில் நடந்த சம்பவத்தை பற்றி இரும்பு கரம் கொண்டு அகற்ற வேண்டும். யார் தன்னுடைய தமிழ்நாட்டு பெண்களை தொட்டாலும் அவர்கள் திருந்துகின்ற வகையில் கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும். சட்டத்தை பாற்ற அவர்கள் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காத வண்ணம் காவல்துறை பார்த்து கொள்ள வேண்டும். கயவர்கள் யாரும் இல்லாத போது இப்படி ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள். அதுவும் எங்க நம்பி போய் பணியாற்றுகிறார்களோ, எங்கு நம்பி தஞ்சம் அடைகிறார்களோ, அது விடுதியாகட்டும் கல்லூரிகளாகட்டும், அங்கே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது அநாகரத்தின் உச்சம். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த குடும்பமும் அவர்களும் தலை குனிவார்கள் என்ற மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கடுமையான தண்டனை பெற்று தருவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு அச்சத்தை காவல்துறை ஏற்படுத்த வேண்டும். நான் அதை நேற்றுக்கு அரக்கோணத்துல பதில் சொல்லிட்டேன். எங்களுக்கு பூஸ்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஏற்கனவே நிறைய பூஸ்ட் ஆர்டர். இங்க பாருங்க எப்படி இருக்காரு இளைஞர் மாதிரி. இங்க பாருங்க எப்படி இருக்காரு. எங்க ஆளுங்கெல்லாம் நாங்கெல்லாம் நோஞ்சா மாதிரியா இருக்கோம். எங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குறன்றதுக்கு எங்க ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் ஏற்கனவே ஆரோக்கியமான அரசியலை சொல்லி கொடுத்திருக்கிறார், பூஸ்ட் கொடுத்திருக்கிறார். எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு 83 வயதாகிறது. போய் பாருங்க, ஒரு நாளைக்கு 10 கூட்டத்துல பேசுறாரு. 83 வயதுல ஹெலிகாப்டர்ல போறாரு, விமானத்துல போறாரு, கார்ல போறாரு, நடந்து போறாரு, நாகாலாந்துக்கு போறாரு, மணிப்பூருக்கு போறாரு, இந்த பக்கம் தென் மாநிலங்களுக்கு வராரு, நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். அப்படி துடிப்போடு இருக்கின்றவர்கள் தான் எங்களுடைய தலைவர்கள். அடுத்ததுக்கு போவோம். இல்ல, அதற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அதை யாரும் விஷமத்தனமாக செய்திருக்கிறார்கள். நாங்கள் மாவட்ட தலைவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம். யார் இப்படி செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அவரும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். யார் என்று அறிந்த பிறகு கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்படும். இன்னும் கூட்டணியே பேசல, தொகுதியை ஒதுக்கல, இதுக்குள்ளேயே இப்படிலாம் வால் போஸ்ட் அடிச்சு விட்டுறதுலாம் அநாகரிகத்தின் உச்சம். அதை வேற யாருன்னா செய்யலாம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். ஒரு வேலை செய்திருந்தால் கடுமையா நடவடிக்கை எடுக்கும். காங்கிரஸ்க்கு ஆட்சியில பங்கு இல்ல, கூடுதல் சீட்டு வேணா ஒதுக்கப்படும் சொல்லிட்டு கனிமொழி ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை. எனக்கு உங்களுக்கு கிடைச்ச தகவல் எனக்கு ஒன்றும் தகவல் இல்லை. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வாரத்துல அகைன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட், நெக்ஸ்ட். அம்மையார் சரி, அவர் சொல்றாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்கள் முகத்துல துண்டு போட்டா போயிட்டு எங்க தலைவர் ராகுல் காந்தியை டெல்லியில பார்த்தாங்க. முகத்துல துண்டு போட்டுட்டு மாறி வேஷம் போட்டுட்டு போய் பார்த்தது யாரு? அடிமையா இருக்கிறதுக்கு தான் பயந்து போய் பார்க்கணும். துணிச்சலான சிங்க பெண்மணியாக இருக்கிற அம்மையார் கனிமொழி அவர்கள் அவருடைய கார்ல போனாரு, மாற்று கார்ல போல, முடி போத்திட்டு போல, துணி போட்டுட்டு முகமுடி அணிஞ்சிட்டு போல, நேரா போனாங்க. எங்க தலைவரை பார்த்தாங்க, சந்திச்சாங்க, அரை மணி நேரம் பேசினாங்க, வந்திருக்கிறாங்க. நாங்க பேசுறது உண்மை, நாங்க மறுக்கலையே. போகும்போது துணியை போட்டு மூடிட்டு போறது, வரும்போது துணியை போட்டு மூடிட்டு வருது. எதுக்கு? தமிழ்நாட்டு மக்களை அடகு வைப்பதற்கும் தமிழ்நாட்டு உரிமைகளை பிஜேபிக்கு விட்டு கொடுப்பதற்கும் போனாங்க. ஆனா இந்த சந்திப்பு அப்படிப்பட்ட சந்திப்பு இல்ல, நேர்மையான சந்திப்பு, கண்ணியமான சந்திப்பு. காங்கிரஸை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக எங்க கூட்டணியுடைய தோழமைக்கு எந்தவித நெருக்கடியும் கொடுக்கவில்லை, அது கொடுக்கவும் மாட்டோம். நெருக்கடி கொடுக்குறவங்க காங்கிரஸ் கிடையாது. எங்களுக்கு எதை வேணுமோ நாங்க கேட்போம், அதை பெறுவோம். இதுல என்ன இருக்கு? இவர் என்னென்ன நினைச்சிட்டு இருக்காரு, இவருடைய பிரம்மை, அவருடைய பிரம்மையெல்லாம் அவர் மனசுக்குள்ள இருக்கிறது, அவர் செஞ்சதெல்லாம் வருது. நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. நாங்க அப்படி சொல்றோம். பத்திரிகை தான் நீங்க எல்லாம் தான் சொன்னீங்க, முகத்தை போட்டு மூடிட்டு போனாரு. ஏன் மூடிட்டு போறாரு? நேர்மையா போட வேண்டியதானே. அதுக்கப்புறம் இன்னொரு சந்திப்புல சொல்றாரு, பாரு நான் முகமுடியெல்லாம் போடல, அப்படிலாம் எழுதாதீங்க, நேரா போய் நேரா வரேன். சரி, அது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி. நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது சொல்றாரு, ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமின்னு உச்சரிக்கல, ஒரு வார்த்தை அதிமுகன்னு உச்சரிக்கல, பிஜேபி என்டிஏ கூட்டணி என்றாரு. சொல்லணும்ல,
எங்க தலைவர் ராகுல் காந்தி வந்தாருன்னா இது இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, பொது உடைமை கட்சிகள் இருக்கு, விடுதலை சிறுத்தை இருக்கு, மலுமரசு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, வாழ்வுரிமை கட்சி இருக்கு, கொங்கு நாட்டு கட்சி இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, IUML இருக்கு, எல்லா கட்சியும் சொல்லுவாங்க.